கிடைக்கிற ஃப்ரீ டைமில் சின்ன சின்ன வேலைங்க செஞ்சு வச்சுருவேன். குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. சமைக்கும்போது இஞ்சி பூண்டு சதைக்கிறது, பூண்டு தோல் உரிக்கிறதெல்லாம் பண்ணால் ஏதோ ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரீ டைமில் இதெல்லாமே செஞ்சு வச்சுருவேன். டைனிங் டேபிளுக்கு ஒரு கவர் வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க. குழம்பு சிந்தினாலே வைப் பண்ணாலே போயிடும். ஆனால் வாஷ் பண்ண பிறகுமே அந்த ஸ்டெயின் எதுவுமே போகலை. எனக்கு தூக்கி போடவும் மனசு இல்லை. அதோட டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிரான்ஸ்பரண்டாக மேலே ஏதாச்சும் விரிக்கிறதுக்கு ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் தான் ஆர்டர் ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்டா பார்டர்ல மட்டும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரியான கவர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ரேட் வந்து 117 rupees. இந்த ரேட்டுக்கு வந்து இது செம்ம குவாலிட்டி, பார்க்கவும் சூப்பரா இருந்துச்சு. இதோட மெட்டீரியல் வந்து பிவிசி மெட்டீரியல்னால குழம்பெல்லாம் சிந்துனா தண்ணி வச்சு வைப் பண்ணாலே போயிடும். போட்டோல பார்க்கும்போது இது சிங்கிளா தான் வந்து விரிச்சிருந்தாங்க. சிங்கிளா விரிச்சா தர வரைக்கும் வருது. அதனால வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணி தான் அப்படியே விரிச்சிருந்தேன். ஆல்ட்ரு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ட்ரு பண்ணல, அப்படியே டபுளா ஃபோல்ட் பண்ணி கவரை வந்து விரிச்சிட்டேன். அவ்வளவுதான். இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.